நான் ஏற்கனவே இதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். நீங்க மறுபடியும் கேட்குறீங்க. ஈரோட்ல மறுபடியும் பதில் சொல்றேன். ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு ஆல்டர்னேட் இங்க கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு கேப்டன் தான். கேப்டனுக்கு ஆல்டர்னேட் யாரும் கிடையாது. சரிங்களா? அதனால அவங்களுக்கு அவங்க தான். அவங்கெல்லாம் born leaders, they proved themselves. அதனால அவருக்கு மாற்று இவருக்கு மாற்று அவரு நீங்க கிடையாதுங்க. அப்படி யாரும் எடுத்துக்கவும் முடியாதுங்க. இதுதான் எங்களுடைய கருத்துங்க. எஸ்ஐஆர் அப்படின்றது முதல்ல என்ன, மக்களுக்கு அது தெளிவுபடுத்தணுங்க. இன்னும் கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது எஸ்ஐஆர்னா என்னன்னு புரியாத புதிரா இருக்கு. இதான் நான் ஒரு மீட்டிங்லயும் மக்களுக்கே நான் டைரக்டா பேசிட்டு வரேங்க. அவங்க வாக்குகளை அவங்க நீ போய் பூத்துல உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க குடும்பத்தார் வாக்குகளையும் உறுதி செய்யுங்க. உறுதிப்படுத்திட்டா உங்க வாக்கை யாரும் எடுக்க முடியாது. இப்போ இந்த எஸ்பெஷலி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, வட மாநிலத்தவங்க அதிகமா இங்க வந்து வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க வாக்குகளை இங்க கொண்டு வந்து அவங்க நம்ம தமிழ்நாடு வாக்காளர்கள் எப்படி மாத்த முடியும்? அவங்க வாக்குகள் இங்க வர்றதுனால நம்ம ஆட்களுடைய வாக்கு எடுத்துட முடியுமா? இதத்தான் அவங்க சொல்றாங்க வாக்கு திருட்டுன்னு. இவங்க திமுக வந்து இது வாக்கு திருட்டு தவறுகள் நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாரெல்லாம் அன்னெசரி பீப்புள் இங்க ஊடுருவிக்காங்க, நாட்டுக்கு வந்து இப்ப தீவிரவாதம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஓட்டுகள் எல்லாம் நாங்க களை எடுக்கிறோம். உண்மையில் தமிழ்நாடுக்கு யார் சிட்டிசன்ஸோ அவங்களுக்கு நாங்க உறுதிப்படுத்தணும் அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோங்க, தமிழ்நாட்டுக்கு வரீங்களா வேலை பார்க்க வாங்க, உங்க வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டுரிமை என்பது அவங்கவுங்க பிறந்த மாநிலத்துல தான் இருக்கணும். இப்ப வடநாட்டுல பிறந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல எப்படி வாக்குரிமை தர முடியும்? நிச்சயம் அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமா போயிடும். நிச்சயமாக அந்த மாதிரி வாக்கு திருட்டு என்று ஒன்று நடந்தால் உறுதியாக மக்கள் புரட்சி வெடிக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. நான் இது ஒரு மீட்டிங்லுமே நான் சொல்லிட்டு வரேங்க. எல்லாமே நிறைய இங்க வந்து லஞ்சம், ஊழல், மணல் திருட்டு, காடுகள் திருட்டு, மலைகள் திருட்டு என்று காற்று திருட்டு, எல்லா திருட்டும் ஆயிடுச்சு. இப்ப கடைசியில வாக்கு திருட்டும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கின்ற அந்த வாக்குரிமையும் பறிக்கிறாங்கன்னா இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பதே வேஸ்ட்ன்றது முடிவாகும். அப்படி ஒரு நிலை வந்தால் உறுதியா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மக்கள் புரட்சி வெடிக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, என்ன நடக்குது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையா ஓப்பனா மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றத எங்க கருத்து.